ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் அவித்த முட்டை, அதாவது வேக வைத்த முட்டை சாப்பிடலாமா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் அவித்த முட்டையில் அடங்கியுள்ளன. நாம் உண்ணும் பல உணவுகளில் நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் நிறைவுறா கொழுப்பு இரண்டுமே இருக்கின்றது. கொழுப்பு நீக்கப்படாத முழுமையான பால், வெண்ணெய், பாலாடை கட்டி, தேங்காய் எண்ணெய், சில தாவர எண்ணெய்கள், சிவப்பு இறைச்சி, வறுத்த வேர்க்கடலை, சாக்லேட், எண்ணெயில் முக்கி தயாரிக்கப்பட்ட அனைத்து வறுத்த உணவுகள், இன்னும் பல உணவுகளில் நிறைவுற்ற கொழுப்பு, அதாவது கெட்ட கொழுப்பு அதிக அளவில் இருக்கின்றன. அதனால் நல்ல கொழுப்பு இந்த உணவுகளில் இல்லை என்று அர்த்தமில்லை. வால்நட், அதாவது ஆக்ரூட் பருப்பு, கடலை எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், அவகேடா பழம், பாதாம் பருப்பு, பூசணி விதை, எள், முட்டை, சால்மன் மீன், டுனா மீன், சூரியகாந்தி எண்ணெய், சோயாபீன் எண்ணெய், இன்னும் பல உணவுகளில் நிறைவுறா கொழுப்பு, அதாவது நல்ல கொழுப்பு அதிக அளவில் இருக்கிறது. அதனால் கெட்ட கொழுப்பு இந்த உணவுகளில் இல்லை என்றும் அர்த்தமில்லை. முட்டையின் மஞ்சள் கருவில் விட்டமின்கள், அமினோ அமிலங்கள், செலினியம், பாஸ்பரம், கோலின், லூட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லப்படும் ஆக்சிஜனேற்ற தடுப்பான்கள் மற்றும் உடலுக்கு தேவையான முக்கிய சத்துக்களும் இருக்கின்றன. நாம் அன்றாடம் சாப்பிடும் வழக்கமான உணவுகளில் என்ன கொழுப்பு சத்துள்ள உணவை எடுத்துக்கொள்கிறோமோ அதே அளவு கொழுப்பு தான் முட்டையின் மஞ்சள் கருவிலும் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு இதய பிரச்சனை, அதிக இரத்த அழுத்தம் எதுவுமே இல்லை என்றால், அதிக புரதச்சத்து உங்கள் உடலுக்கு வேண்டுமென்றால் 2 முட்டையின் வெள்ளை பகுதியுடன் 1 முட்டையின் மஞ்சள் கருவை சேர்த்து சாப்பிடலாம். வயதானவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முழு வேக வைத்த முட்டை சாப்பிடலாம். இதய பிரச்சனை, அதிக இரத்த கொழுப்பு, சர்க்கரை நோய் இருப்பவர்கள் வாரத்திற்கு 3 அல்லது 4 முட்டை சாப்பிடலாம். ஏனென்றால் மஞ்சள் கருவில் நிறைவுற்ற கொழுப்பு, அதாவது கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கிறது. இது இரத்த கெட்ட கொழுப்பு அளவை கூட்டும். வயது அதிகம், நடமாட்டம் குறைவு என்றால் தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் செரிமான பிரச்சனை ஏற்படலாம். தினமும் உடற்பயிற்சி செய்தால் சேர்த்து கொள்ளலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.